பேனருக்கு நேராக யாரும் உட்காராதீங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க பேனர்ஸ்க்கு நேராக நிற்க வேண்டாம், உட்கார வேண்டாம். எஸ், தேங்க்யூ. நீங்கள் கேம் இப்போ ஆரம்பிக்குது. முதல் பாயிண்ட்டை எடுத்துருக்குறாங்க. ஈச் 1 பாயிண்ட் அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க இப்போ. ஆஹா, அற்புதமான ஒரு முயற்சி. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு பாயிண்ட் ஃபோர்ஸ் காய்ஸ்க்கு போயிருக்கு. அண்ட் இப்போ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா பிரதர்ஸ்க்கு 2-all. பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. லைன் கட்டுங்க. சர்வீஸ் போடும்போது காலை உள்ள வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 3-2. பாயிண்ட் மறுபடியும் நம்மளோட ஃபோர்ஸ் காய்ஸுக்கு போயிருக்குங்க. என்னங்க இந்த மேட்ச்ல பாயிண்ட் சும்மா டப்பு டிப்புன்னு கை மாறுது. 3-4 போயிருக்குங்க. எஸ், கண்டினியூஸ் சர்வீஸ் கிடையாது. நான் தொட்டாதானே அப்படின்ற மாதிரி தொடாமே விட்டாப்ல. 5 பாயிண்ட் கோஸ் டு ஃபோர்ஸ் கைஸ். நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. நல்லா தட்டி விட்டுருக்காருங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்த்தே ஆகணும். ஸ்டாப் பண்ணி அந்த பாயிண்ட்டை ஃபோர்ஸ் கைஸுக்கு கொடுத்துருக்காங்க. 6 புள்ளிகள், 6-3 லீடு எடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட ஃபோர்ஸ் கைஸ். நல்ல சர்வீஸ். உள்ள தள்ளிடுவாங்களா? எஸ், கம்ஃபர்டபுளா இன்சைட். நல்ல எஃபர்ட். பட் ஆனால் பாயிண்ட் இங்கே ஃபோர்ஸ் கைஸ்க்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபயர் பாய்ஸ் பூண்டி வெர்சஸ் ஈசிஆர் கிங்ஸ் மணமை. ரெடியா இருங்க. ஜெஸ்ஸியை மாற்றிக்கோங்க. நல்ல ஒரு ஃபாலுங்க. நல்லா தள்ளி விட்டுருக்காரு உள்ள. அந்த ஒரு சின்ன டச்சால டீமுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 6-7. 6 செல்வா பிரதர்ஸ், 7 ஃபோர்ஸ் பாய்ஸ். ஓ, எக்ஸ்ட்ராடினரி ஷாட். நல்ல ஸ்மாஷிங்க. 8 புள்ளிகள். ஓ, எக்ஸ்ட்ராடினரி ஷாட். காலை நீட்டி தடுத்துருக்கலாமோன்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு ஐயம். ஆனால் இங்கே பாயிண்ட்டு நம்மளோட ஃபோர்ஸ் கைஸுக்கு. 9-6.
அடுத்த டீம் ஃபயர் காய்ஸ் சிசிஆர் கிங்ஸ். ரெடியா இருங்க. நல்ல டச், உள்ள அனுப்ப முடியுமா? முடிஞ்சிருச்சு. இப்போ பால் எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு டீமில் 2 பிளேயர்ஸ் கிஸ் அடிச்சு இருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு கிட்ட வந்துட்டு போகிறாங்க. பட் பாயிண்ட்டு ஃபோர்ஸ் காய்ஸுக்கு 10 புள்ளிகள். ஓ, எக்ஸ்ட்ராடினரி திங்கிங், பியூட்டிஃபுல். 7 புள்ளிகள் ஃபார் செல்வா பிரதர்ஸ். சர்வீஸ் மேலே தூக்கி விட்டுருக்காங்க. 3வது டச்சில் ஒரு ஸ்மாஷ் அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் உள்ள ஸ்லோவாக தட்டி இருக்கிறாங்க. பால் இன்னு, பாயிண்ட்டு, சாரி பால் அவுட்டு, மன்னிக்கவும். பாயிண்ட்ஸ் கோஸ் டு செல்வா பிரதர்ஸ். 8-10. நேரா தூக்கி நெட்டில் அடிச்சதுனால 11 புள்ளிகள் ஃபோர்ஸ் கைஸ். நல்ல எஃபர்ட்டுங்க. ஒரு ஸ்மாஷுக்கான முயற்சி. பாயிண்ட் கோஸ் டு ஃபோர்ஸ் கைஸ். 12-8ங்க. நல்ல பாஸ். நல்ல ஒரு ஸ்மாஷுங்க. நல்ல பாயிண்ட். 13 புள்ளிகள். அதனால சைட் சேஞ்ச் பண்ணோம். இதுவரையும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஃபோர்ஸ் கைஸ். 13 பாயிண்ட்ஸில் லீடில் இருக்காங்க. செல்வா பிரதர்ஸ் 8 பாயிண்டில் இருக்காங்க. செல்வா பிரதர்ஸ் சர்வீஸ் பண்ணோம். நெட்டை தாண்டி அடிக்கணும், நெட்டுக்கு அடியில் அடிக்கக்கூடாது அப்படின்றது என்ன மாதிரி வாலிபால் தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். பாயிண்ட் போனது நம்மளோட ஃபோர்ஸ் கைஸ்க்கு. பட் இந்த பாயிண்ட் நம்மளோட செல்வா பிரதர்ஸ்க்கு. 9-14. நல்ல டேக் எடுக்க முடியுமா? உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிட்டாங்கப்பா. அந்த பக்கம் போயிடுச்சே. பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. பாயிண்ட் போனது நம்மளோட செல்வா பிரதர்ஸ்க்கு. 10-14. பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப், தூக்கி விட்டுருக்காங்க. நல்ல ரேலி பண்ணி போயிட்டு இருக்காங்க 2 டீமும். இந்த பாயிண்ட் யாருக்கு போக போகுது பார்க்கலாம். ஆஹா, நல்ல டச்சுங்க காலில். ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்வா பிரதர்ஸ்க்கு 11 புள்ளி கிடைக்குது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி அவங்க சர்வீஸ் கட் ஆகிற வரைக்கும் அவங்க சர்வீஸ் போடலாம். டைம் அவுட் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஃபோர்ஸ் கைஸ். ஏன்னா ஆப்போனன்ட் கொஞ்சம் ஃபோர்ஸாக வராங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து டைம் அவுட் எடுத்து அவங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் அவுட் நிறைவடைந்தது. 11-14. அதுதான் இப்போ ஸ்கோர் நிலவரம். செல்வா பிரதர்ஸ் 11, ஃபோர்ஸ் கைஸ் 14. நல்ல சர்வீஸ். செல்வா பிரதர்ஸ் பவுலிங்கில் டிப்பிங் டெலிவரின்னு ஒன்று போடுவாங்க, அந்த மாதிரி அடிக்கப்பட்ட சர்வீஸ் இது.
ஃபயர் பாய்ஸ் வெர்சஸ் ஈசிஆர் கிங்ஸ். ரெடியா இருங்க. நல்ல ஸ்கோர் 13-14 வந்துட்டாங்க கிட்டத்தட்ட நம்மளோட செல்வா பிரதர்ஸ். ஆஹா நல்ல ஷாட்டுங்க. பால் பின்னாடி போகுதுன்னு திரும்பி பார்த்தா எல்லா பிளேயரும் திரும்பி பார்த்துட்டாங்க, ஆளே இல்லை பின்னாடி. நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபார் ஃபோர்ஸ் கைஸ். 15-13. நல்ல சர்வீஸ். நல்ல டிஃபென்ஸுங்க, எக்ஸ்ட்ராடனரி டிஃபென்ஸ். அண்ட் அந்த டிஃபென்ஸின் காரணமாக பாயிண்ட் செல்வா பிரதர்ஸ்க்கு போது 14-15. இந்த ரெண்டு டிஃபெண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா பாலை தடுத்தே ஸ்கோரை ஏற்றி விட்டுங்கிறாங்க. பாயிண்ட்ஸ் இப்போ ஈக்குவலாக இருக்கு. 15-all. நல்ல டேக். சூப்பர் 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 ப்ரோ, வேற லெவல். ரெண்டு டீமுமே சூப்பரா கோஆர்டினேஷனோட விளையாண்டுருக்காங்க. ஐயோ சொல்லிட்டே இருக்கும்போது சென்டர்ல வந்து பாலை விட்டீங்களேப்பா. பரவாயில்ல. ஃபோர்ஸ் காய்ஸ் 16-15. சர்வீஸ் நேரா தூக்கி நெட்ல அடிச்சு ஈஸி பாயிண்ட் ஃபார் நம்மளோட செல்வா பிரதர்ஸ். 16-16. 16-all. ஆஹா எக்ஸ்ட்ராடனரி சர்வீஸ் ப்ரோ, சூப்பரான ஒரு சர்வீஸ். இன்னொரு பாயிண்ட். 17-16. இந்த கேம் ஸ்டார்ட் ஆன மாதிரி மறுபடியும் பரபரப்பா ஸ்கோர் மூவ் ஆரம்பிச்சிருக்கு. அவுட். பால் டெஃபினட்டாவே அவுட். 18 புள்ளிகள். ஒரு ராலி பில்ட் ஆகாம இங்க ஸ்கோர்ஸ் தடுமாறி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்ல கால்குலேட்டடா அடிச்சிருக்காங்க. 17. நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் காய்ஸும் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. $18-all. நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல டிஃபென்ஸ். மறுபடியும் நல்ல டிஃபென்ஸ். செல்வா பிரதர்ஸோட டிஃபெண்டர்ஸ் ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க அட்டாக்கர் அவரோட வேலையை காமிச்சு 19 புள்ளி கொண்டு போயிருக்காரு அவங்க டீமை. பாயிண்ட் கோஸ் டு செல்வா பிரதர்ஸ். 20 பாயிண்ட்ஸுக்கு முன்னேறாங்க. 2 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க இப்போ. 20-18. நெக்ஸ்ட் மேட்ச் ஃபயர் பாய்ஸ் வெர்சஸ் ஈசிஆர் கிங்ஸ். ரெடியா இருந்துக்கோங்க. ஆஹா நல்ல ஒரு டிஃபென்ஸா அப்படின்னு பார்த்தா பால் விழுந்தது அவங்க கோர்ட்டுக்குள்ள. 21-18. அடுத்த மேட்ச் ஃபயர் பாய்ஸ் ஈசிஆர் கிங்ஸ். டைம் அவுட் கேட்கப்பட்டிருக்கு. டைம் அவுட் நிறைவடைந்து விட்டது. ஆஹா நல்ல ஒரு டேக்கா. உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிடுவாங்க கண்டிப்பா. அவுட்டுங்க. பால் ஈஸியா வந்துட்டு இருக்கு. பாயிண்டிங்க நம்ம செல்வா பிரதர்ஸ்க்கு. 22 புள்ளிகள். ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் காய்ஸ் 18. 4 புள்ளிகள் லீட்ல இருக்காங்க. ஃபோர்ஸ் காய்ஸ் இங்க இருந்து கூட இந்த டீமை இந்த மேட்சை கொண்டு வரலாம்.
பொறுத்திருந்து பார்ப்போம் கொண்டு வராங்களான்ட்டு. பின்னாடி போயிருக்கு, தள்ளிட்டாங்களா? ஓ சூப்பரா க்ளோஸா போயிட்டு இருக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல கேமு. வெளியங்க பால், ஆனா கை பட்டது. ஒரு பாயிண்ட்ல கேம் ஃபோர்ஸ் கைஸ் டீம் பிளேயர் கைப்பட்டு வெளில போன காரணத்தினால செல்வா பிரதர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட். 23-18. நல்ல டிஃபென்ஸ். இந்த பாயிண்ட்டை அனாமத்தா விட்டு கொடுத்துருக்குறாங்க. 24-18. இந்த பாயிண்ட்டை அனாமத்தா விட்டு கொடுத்து அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நிறைவடைகிறது. 25 புள்ளிகளை பெற்று நம்மளோட செல்வா பிரதர்ஸ் இந்த மேட்சை வெற்றிகரமாக வெற்றி அடைகிறாங்க. அண்ட் ஃபோர்ஸ் கைஸ் நல்ல பார்ட்டிசிபேஷன். ஜெயிச்ச டீம் தோத்த டீம், அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண 2 டீமும் ஸ்டேஜ் கிட்ட போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃபோர்ஸ் கைஸ் டீமுக்கு ஒரு நினைவு பரிசு, அதாவது ஒரு மொமெண்டோ கொடுத்து உங்களை கௌரவிக்கப்படும். மேடையில் ஏறி உங்களோட நினைவு பரிசை வாங்கிக்கோங்க.